ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கிச்சன். இன்றைக்கி பசலைக்கீரை பக்கோடா பண்ண போகிறோம். பசலைக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு ஒரு கப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் ஒரு 5, உப்பு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன். அப்போ இந்த பசலைக்கீரையை அதை அப்படியே போட்டுருவோம். தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி விட்டுக்கிறேன். பசலைக்கீரை பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. பக்கோடா போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி போடுங்க. பக்கோடா இப்படி தான் போடணும். இப்படி போடுங்க. சைட்லேருந்து போடுங்க, நடுவில் போடுங்க, சைட்லேருந்து போடாதீங்க. பக்கோடா நல்லா மெதுவாக போடணும். பக்கோடா நல்லா வேகட்டும். பசலைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது பசலைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.